விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வினோத் இயக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதத்திற்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனிருத் இசையமைக்கும் இப்படத்தில் பாபி தியோல், பூஜா ஹெக்டே, பிரகாஷ்ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், நரேன், பிரியாமணி, மமிதா போன்ற நட்சத்திர பட்டாளமே நடிக்கின்றனர். வெங்கட் கே நாராயணன் தனது கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் மூலம் இப்படத்தை தயாரிக்கிறார். விஜயின் விருப்பமான இயக்குநர்களான லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் ஆகியோர் ஜனநாயகன் படத்தின் ஒரு பாடல் காட்சியில் தோன்றுவார்கள் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2026 ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் விடுமுறையில் இப்படம் வெளியாக உள்ளது. இப்படத்தில் நடிகர் விஜய் நடிக்கும் கதாபாத்திரத்தின் பெயர் லீக் ஆகி உள்ளது. அதன்படி தளபதி வெற்றி கொண்டான் என்கிற பெயரில் விஜய் நடிப்பதாக தகவல் கசிந்துள்ளது. படத்தில் தளபதி வெற்றி கொண்டான் என்பதை சுருக்கமாக டிவிகே என்று தன் கையில் விஜய் பச்சைக்குத்தி இருப்பார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. தன் கட்சி பெயரை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் விதமாக படத்திலும் அதே பெயரை சூட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. இப்படம் அரசியல் கதையம்சம் கொண்ட படமாக இருக்கும் என கூறப்படுவதால் இதை காண ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர். ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அண்மையில் அப்படத்தின் படப்பிடிப்பு கொடைக்கானலில் நடைபெற்றது. ஜூன் மாதம் இதன் ஷூட்டிங் முழுவதுமாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் படம் மூலம் விஜய் 1000 கோடி வசூல் சாதனையை படைத்து சினிமாவிலிருந்து விலகுவாரா என்ற கேள்விக்கு விடை காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கும் நிலையில் இப்படத்தின் கதை மற்றும் விஜயின் பெயர் லீக் ஆகி இருப்பது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படத்திற்கு பின் முழுநேர அரசியலில் விஜய் ஈடுபட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.